பொது சிவில் சட்டம். தேச நலன், தேச பாதுகாப்பு, தேச வளர்ச்சி. இத பத்தி பேசுறவங்க ரொம்ப நாட்களாக கேட்கக்கூடிய விஷயம், பொது சிவில் சட்டம். அதாவது யுசிசிய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரி, இந்த பொது சிவில் சட்டம்னா என்ன? அதுல என்னன்னா சொல்றாங்க? ஏன் அந்த பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக இங்க அத்தனை பேர் கத்திட்டு வந்துட்டு இருக்காங்க? முக்கியமா எதிர்க்கட்சியினர். எதிர்க்கட்சியினர் ஏன் இந்த யுசிசிக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க? யுசிசிய ஒரே லைன்ல சொல்லணும்னா, நம்ம நாட்டுல ஏகப்பட்ட மதங்கள் இருக்கு. ஓகேங்களா? இங்க மதம் சார்ந்து தனிநபர்களுக்கு தனித்தனியான சிவில் சட்டம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் யூனிஃபார்ம் சிவில் கோட்ல சொல்றாங்க. அதாவது இஸ்லாமியரா ஒருத்தர் இருப்பாரு. சிவில் விவகாரங்கள்ல எங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள் தேவை கிடையாது. நாங்க அத மதிக்க மாட்டோம். எங்க மதம் சார்ந்து எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? நாங்க அத தான் ஃபாலோ பண்ணுவோம். அத தான் கேட்போம் அப்படின்ற மாரி இங்க இருக்கு. நடைமுறையாகவே நம்ம நாட்ல அதுவா தான் இருக்கு. ஸோ அது இருக்கக்கூடாது. இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமகன்களுக்குமே ஒரே மாதிரியான சிவில் சட்டம் இருக்கணும் அப்படின்றத தான் இந்த யுசிசி சொல்லுது. நம்ம நாட்டுல மைனாரிட்டிலேயே மெஜாரிட்டியா இருக்கிறது முஸ்லிம்கள் தான். ஆக்சுவலா நம்ம அவங்கள மைனாரிட்டினே சொல்லக்கூடாது. 5% கீழ இருக்கிறவங்கள தான் மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க. பட் இஸ்லாமியர்கள் 5%க்கும் மேல ஐ திங்க் 13, 16% இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்கள நாம மைனாரிட்டின்னே சொல்லக்கூடாது. என்னதான் இங்க இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்கள் இந்தியர்களாக, இந்திய குடிமகன்களாக இருந்தாலும், அவங்களுக்கு சிவில் சட்டம் அப்படின்றது தனிதான். இந்திய குடிமகன்களாக இருந்தாலும் அவங்களுக்கு சிவில் சட்டம் தனிதான். குற்றவியல் சட்டம், அதாவது இந்த கிரிமினல் லான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாருக்குமே பொது. பட் சிவில் சட்டம் அப்படின்றது இஸ்லாமியர்களுக்கு தனிதான். கிரிமினல் சட்டங்கள்ல மதம் சார்ந்து எந்த ஒரு சலுகையும் கிடையாது. எவனாச்சும் தப்பு பண்ணானா, இந்திய அரசியலமைப்புல என்ன தண்டனை குடுக்குறாங்களோ, அந்த தண்டனை தான் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சட்டம் தான் பொருந்தும். பட் சிவில் கேஸ்ல மட்டும் வேற. பொதுவா இந்த சிவில் சட்டங்களுக்குள்ள என்ன மாரியான விஷயங்கள் வரும்னா, திருமணம், விவாகரத்து, ஜீவனாம்சம், தத்தெடுக்கிறது, வாரிசுரிமை கேட்கிறது, பெண்களுக்கான உரிமைகள்னு ஒரு சில முக்கியமான விஷயங்கள். அதுலயும் மெஜாரிட்டியா பெண்களை சார்ந்த விஷயங்கள் தான் இந்த சிவில் விவகாரங்கள்ல வரும். இந்த சிவில் விவகாரங்கள்ல மட்டும் எங்களுக்கு எங்களுடைய ஷரியத் லா, அதாவது இஸ்லாமியர்களுக்குன்னு எழுதப்பட்டிருக்கக்கூடிய தனி சட்டம் இருக்கு இல்லையா? நாங்க அத தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாரி முஸ்லிம்கள் சொல்றாங்க. திருமணத்துல ஏதாச்சும் சண்டை வருதா? அங்க ஏதாச்சும் சச்சரவு வெடிக்குதா? நாங்க எங்களுடைய ஜமாத்ல பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். எங்க மதத்துல என்ன மாரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ, நாங்க அத ஃபாலோ பண்ணி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன தேடிக்கிறோம். வாரிசுரிமையில, சொத்துரிமையில பெண்களுக்கு தர வேண்டிய அந்த சம உரிமை, சொத்துரிமைலாம் இருக்கும் இல்லையா? அது மாரியான விஷயங்கள் வரும்பொழுது, நாங்க இந்திய அரசியலமைப்பு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் கேட்க மாட்டோம். எங்க மதத்துல நாங்க எங்களுக்கு குருவா, தலைவரா வச்சிருக்கிறோம் இல்லையா? அவரு என்ன சொல்றாரோ, அத தான் கேட்போம். ஸோ, நாங்க இது மாரியான விவகாரங்கள்ல இந்தியாவின் சட்டம் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்க மாட்டோம். எங்களுடைய மதப்படி, ஷரியத் சட்டப்படி என்ன சொல்லுதோ, அத தான் நாங்க ஒபே பண்ணுவோம். அத தான் ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு சிவில் விவகாரங்களை பொறுத்தவரைக்கும் எங்க மதப்படி தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய விஷயங்கள ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்ற மாரி தான் இங்க இஸ்லாமியர்கள் நிக்கிறாங்க. விடாப்பிடியா ஒத்த கால்ல நிக்கிறாங்க. ஏங்க, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். முடிஞ்சா பதில் சொல்லுங்க. சிவில் விவகாரங்கள்ல மட்டும் எங்களுடைய மதப்படி, அதாவது ஷரியத் சட்டத்தின்படி என்ன சொல்றாங்களோ அத தான் கேட்போம்னு சொல்றீங்களே, அதே மாரி கிரிமினல் சட்டப்படி ஷரியத்துல என்ன சொல்றாங்களோ அத தான் கேட்போம்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் அதுக்கு மட்டும் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்த ஃபாலோ பண்றீங்க? சொல்லுங்க. சிவில்ல மட்டும் நாங்க எங்களுடைய இஸ்லாமியர்கள் முறைப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்றீங்க. கிரிமினல் விவகாரங்களையும் அதையே ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லுங்களேன். இந்த யுசிசி விவகாரம் இருக்கு இல்லையா? இது எப்பல்லாம் பெரிய அளவுல பேசும் பொருளா மாறுதோ, அப்பல்லாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களின் ஓட்டு பிச்சையில் அரசியல் பிழைப்பு பிழைக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க? அது எப்படி நீங்க மத விவகாரங்கள்ல தலையிடலாம்? அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இஸ்லாமியர்கள் அத தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சிவில் விவகாரத்துலலாம் நீங்க அவங்கள நோண்டாதீங்க அப்படின்ற மாரிலாம் இங்க ஒரு சில பேர் பேசுவாங்க. ஏங்க, சிவில் விவகாரங்கள்ல நீங்க மதத்த கொண்டு வரீங்களே, அதே மாரி கிரிமினல் விவகாரங்களையும் மதத்த கொண்டு வர வேண்டியதானே? ஏன் பயப்படுறீங்க? இதுல மட்டும் தான் மதம் இருக்கணுமா? அதுலலாம் மதம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? அப்ப மதத்த நீங்க மதமா பார்க்கல. சிவில் விவகாரம், கிரிமினல் விவகாரம் இதுல எங்க நமக்கு சாதகமா இருக்கு? எங்க நமக்கு பாதகமா இருக்கு? அத பார்த்துட்டு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. இல்ல? இதன் மூலியமாக நமக்கு என்ன புரிய வருதுன்னா, இவங்க மதத்த மதமா பார்க்கவே இல்ல. பிரச்சனைகளிலிருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக மட்டும் தான் இவங்க மதத்தையே யூஸ் பண்றாங்க. அப்படித்தானே இதெல்லாம் இருக்கு. சட்டம் அனைவருக்கும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்லாம் சொல்வாங்க. அது உண்மையானா? கிடையாது. இல்லவே இல்ல. சட்டத்தின் முன் இஸ்லாமியர்கள் தனி. சட்டத்தின் முன் ஹிந்துக்கள் தனி. இந்த சிவில் விவகாரங்கள்ல, சிவில் சட்டத்துல ஏன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இவ்ளோ பிரிவிலேஜ்? பல முஸ்லிம் நாடுகள்ல கூட இதெல்லாம் கிடையாது. ஆனா நம்ம நாட்டுல இருக்கு. நம்ம நாட்டுல இந்த மாரி விசித்திரமான பல விஷயங்கள் இருக்கு. வக்ஃப் போர்டுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த வக்ஃப் போர்டு பல நாடுகள்ல கிடையாது. நம்ம நாட்டுல தான் இருக்கு. அதே மாரி முத்தலாக்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த முத்தலாக் முஸ்லிம் நாடுகளே கிடையாது. ஏன் நம்ம நாட்டிலே இப்ப தானே அந்த முத்தலாக்க தடை பண்ணாங்க.
சரி ஓகே. இஸ்லாமியர்களுக்கு மட்டும் யாரு இவ்ளோ பிரிவிலேஜ குடுத்தது? வேற யாரு? மாடர்ன் டே முஸ்லிம் லீக்ன்னு அழைக்கப்படுகிற காங்கிரஸ். இவிங்க தான் குடுத்தாங்க. மதசார்பின்மை பேசுறாங்க இல்லையா? மதசார்பின்மை. அவங்க கிட்ட போயிட்டு யுசிசி பத்தி கேள்வி கேளுங்களேன். சும்மா யுசிசி பத்தி கேள்வி கேளுங்களேன். முஸ்லிம்களுக்கு எவ்வளோ முட்டு குடுப்பாங்க, முரட்டுத்தனமான முட்டுக்கள் குடுப்பாங்கன்றது புரியும். அப்புறமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவைங்கலாம் பேசுறது மதசார்பின்மையா? இல்ல ஒரு மதத்திற்கு சார்பா பேசுறாங்களா? அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏங்க இந்த யுசிசி இல்லாததால, இந்த பொது சிவில் சட்டம் இல்லாததனால, இஸ்லாமிய பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு சமூக நீதி, சமத்துவம் அப்படின்றது மறுக்கப்படுகிறது தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்காக நீங்க குரல் குடுக்க மாட்டீங்களா? அப்படின்ற மாரிலாம் கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வாய மூடிக்கிட்டு இருப்பாங்க. சம்மந்தமே இல்லாம, சனாதன தர்மம்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள இப்படிலாம் அடிமையா வச்சிருந்தாங்க தெரியுமா? அப்படின்ற மாரி கத்த ஆரம்பிப்பாங்க. நாம கேட்கிற கேள்விக்கும், அவிங்க சொல்ற பதிலுக்கும் சுத்தமா சம்மதமே இருக்காது. சனாதன தர்மம்ல பெண்கள இழிவுபடுத்துறதா அவங்க பேசுறாங்க இல்லையா? எனக்கு புரியல. எவன் அவனுங்களுக்கு இத மாரியான பாயிண்ட் எடுத்து குடுக்குறான்னு தெரியல. எந்த நேரத்துல இது மாரிலாம் நடந்திருக்குன்றது தெரியல. எல்லாத்தையுமே போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணி என்னென்னத்தையோ படிச்சு லூசுத்தனமா வந்தேரிகள் எழுதி வச்ச நம்முடைய வரலாறுகள எடுத்து படிச்சுட்டு, இவனுங்க கண்டமேனிக்கும் உளறிட்டு இருப்பானுங்க. இதுதான் சனாதன தர்மம். சனாதன தர்மத்தில பெண்கள் இப்படிலாம் இழிவுபடுத்தி வச்சிருக்காங்க. பெண்கள அடிமையா வச்சிருந்தாங்க அப்படின்ற மாரிலாம் இவனுங்க பேசிட்டு இருப்பாங்க. ஏன்டா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்றீங்களே, இப்பவும் நடந்துட்டு இருக்குடா. ஒரு சில முஸ்லிம் நாடுகள்ல இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அத பத்தி பேசுங்கடான்னா பேச மாட்டானுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு அப்படியே கை தூக்கி பின்னாடி போயிட்டே இருப்பானுங்க. டேய்! சனாதன தர்மம்ல பெண்கள இது மாரிலாம் பண்ணதே கிடையாது. இழிவுபடுத்தினதே கிடையாது. பெண்கள தெய்வமா பார்க்கிறது தான் சனாதன தர்மம். சனாதன தர்மம்ல எப்படி பெண்கள நாம தெய்வமா வழிபடுறோமோ, அதே மாரி கிறிஸ்துவம்லயும் இருக்கு. மேரி மாதா இருக்காங்க இல்லையா? அவங்களையும் தெய்வமா வணங்குறவங்க இருக்காங்க. அவங்க ஒரு அவங்களும் ஒரு பிரிவா இருப்பாங்க. பட் மாதாவ தெய்வமா வழிபடுறவங்கள, கிறிஸ்துவத்துல இருக்கக்கூடிய மற்ற பிரிவினர் எப்படி பார்க்குறாங்க? எவ்வளோ மோசமா பேசுறாங்க? அப்படின்றதையும் கொஞ்சம் பாருங்க. அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் அவ்ளோ ஷாக்கா இருக்கும். இயேசுவின் அம்மா மேரி மாதா. ஓகேங்களா? அவங்களுக்கு எதிராக இங்க பயங்கரமான பிரச்சாரங்கள்லாம் பண்ணுவாங்க. ஜீசஸின் தாயார ரொம்ப இழிவுபடுத்தி பேசுவாங்க. கொச்சப்படுத்திலாம் பேசுவாங்க. இதுவும் இருக்கு. ஆனா, அத பத்திலாம் இவனுங்கலாம் பேச மாட்டானுங்க. வாய தொறக்கவே மாட்டானுங்க. இஸ்லாமிய நாடுகள்ல பெண்கள் இருக்கக்கூடிய வீட்ல ஜன்னல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சட்டம் போட்டிருக்காங்க. பெண்கள் படிக்கக் கூடாதுன்னு சட்டம். பெண்கள் வண்டி ஓட்டக்கூடாது. துபாய் மாதிரியான இஸ்லாமிய நாடுகள்ல இப்ப தான் பெண்கள் வண்டியவே ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் மாதிரியான ஒரு சில இஸ்லாமிய நாடுகள்ல பெண்களுக்கு 13, 14 வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். சட்டம். கல்யாணம் பண்ணிக்கலாம். சட்டம். அதெல்லாம் நம்ம நாட்ல ரொம்ப மோசமான குற்ற செயல். குற்ற செயல் அது. 13, 14 வயசுல கல்யாணம் பண்றது நம்ம நாட்ல தண்டனைக்குரிய குற்ற செயல். இத பத்திலாம் நம்ம பேசுனோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்மள கடிக்கிறதுக்கு ஓடி வருவானுங்க. யுசிசி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இத மாரியான தவறான செயல்கள் இங்க நடந்துட்டு இருக்கு இல்லையா? அது எல்லாமே தடுக்கப்படும். பலதார மணம். முத்தலாக் மாரி பலதார மணமும் இங்க இருக்கு. ஒரு இஸ்லாமியர் 3, 4 திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது சட்டத்திலேயே இருக்கு. அவங்களுடைய சட்டத்திலே இருக்கு. பட் இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களோ, கிறிஸ்துவர்களோ அது மாரி பண்ணிக்க முடியாது. முதல் மனைவி இருக்காங்கன்னா, அவங்கள அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான், ப்ராப்பரா டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் செகண்ட் மேரேஜே பண்ண முடியும். பட் அங்க அது மாரிலாம் கிடையாது. இதுக்கு தான் யுசிசி வேணும்னு சொல்றது. ரைட். எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு. நாம இந்த யுசிசி விவகாரம் பத்தி பார்க்கலாம். யுசிசி கண்டிப்பா கொண்டு வரணும்னு சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் இருக்கார் இல்லையா? அவரு சொல்லியிருக்காரு. இங்க போலி அம்பேத்கரியம் பேசக்கூடியவர்கள் தான் 99% பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அம்பேத்கர் சொன்ன விஷயங்களே தெரியாது. முழுசா படிச்சிருக்கவே மாட்டாங்க. யுசிசி பத்தி அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத போய் கேளுங்க. அதிலிருந்து அழகா அவங்க எஸ்கேப் ஆயிட்டு போயிடுவானுங்க. அத பத்தி பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சும் இந்த விஷயத்த பேசாம போறது கிடையாது மக்களே. அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்கலாம் அம்பேத்கர படிச்சதே கிடையாது. யுசிசி பத்தி அம்பேத்கர் என்ன சொல்லிக்கிறாருன்னு போய் கேளுங்க. முழிப்பாங்க. வேந்த வேந்த முழிப்பாங்க. தேசிய அளவுல யுசிசி அப்படின்றது இன்னமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல. பட் மாநிலங்கள் அளவுல ஒரு சில மாநிலங்கள்ல யுசிசிய அமல்படுத்தி இருக்காங்க. கோவா, உத்தராகண்ட், அஸ்ஸாம்ல இப்பதான் யுசிசிய கொண்டு வந்திருக்காங்க. குஜராத்ல ரொம்ப உக்கிரமா அந்த வேலைகள் போயிட்டு இருக்கு. யுசிசிய கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற மாரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஐ திங்க் குஜராத்ல கொண்டு வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதே மாரி மேற்கு வங்கம்ல நாங்க வின் பண்ணோம்னா, அதாவது பாஜக குடுத்த தேர்தல் அறிக்கை இது. நாங்க இந்த தேர்தல வின் பண்ணோம்னா, நாங்க வின் பண்ணி பதவியேற்ற 6 மாதங்களுக்குள்ள யுசிசியே இந்த மாநிலத்துக்குள்ள அமல்படுத்துவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி வாக்குறுதியா குடுத்திருந்தாங்க. அதுக்கான வேலைகள இப்ப அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. கோவால எப்படி யுசிசிய கொண்டு வந்தாங்க? எப்படின்னா, கோவால ஆல்ரெடி அந்த போர்ச்சுகீசியர்கள் அங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களுடைய ஆட்சி காலகட்டங்கள்லயே இந்த சிவில் சட்டத்துல எல்லாருக்குமே சமமான சட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது.
ஸோ போர்ச்சுகீஸ் அரசு போனதுக்கு அப்புறமா, அங்க அடுத்தடுத்த ஆட்சிகள் மாறுனதுக்கு அப்புறமா, பாஜக கையில கோவா வந்ததுக்கு அப்புறமா, ஆல்ரெடி இருந்த அந்த ஒரு விஷயத்த அழகா அவங்க யூஸ் பண்ணி, யுசிசிய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. கோவால பெருசா கஷ்டப்படல. ஆல்ரெடி இருந்த விஷயத்த அழகா மெயின்டெயின் பண்ணி, அப்புறமா அஃபிஷியலா சட்டமாவே அங்க கொண்டு வந்துட்டாங்க. உத்தராகண்ட். அங்க நடந்தது தான் மேட்ரே. இந்தியாவிலேயே முதல் முறையாக பொது சிவில் சட்டத்த கொண்டு வந்த ஒரு மாநிலம்னா, அது உத்தராகண்ட் தான். 2024 பிப்ரவரியில உத்தராகண்ட்ல பாஜக அரசு யுசிசிய அஃபிஷியலா கொண்டு வந்தாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அஸ்ஸாம்ல எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். யுசிசி அப்படின்ற அந்த ஒரு ஷரத்து இருக்கு இல்லையா? அதுல தேசியம் முழுக்க யுசிசிய கொண்டு வரும்பொழுது, அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் மேண்டேட்டரியா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. பட் மாநிலங்கள் அளவுல இவங்க யுசிசிய இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்ததுல ஒரு சில விஷயங்கள் இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மாநிலங்கள் அளவுல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி தான் இங்க இம்ப்ளிமெண்டே பண்ணியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 44வது ஷரத்துல யுசிசியின் அவசியம் குறித்து ரொம்ப தெளிவாவே எழுதியிருப்பாங்க. ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில தேச விரோத கட்சிகள் வேணும்னே யுசிசிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கேவலம் இஸ்லாமியருடைய ஓட்டுக்காக, அவங்க போடக்கூடிய ஓட்டு பிச்சைக்காக இவங்க நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காம, அந்த சட்டத்திற்கு நேர் எதிரான விஷயங்கள் இவங்கலாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அஸ்ஸாம் விவகாரத்துக்கு வரலாம். அஸ்ஸாம்ல ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் தான் முதலமைச்சரா இருக்காரு. என்டிஏ தொடர்ந்து 3வது முறையாக அஸ்ஸாம்ல ஆட்சி பண்றாங்க. எனக்கு யோகிஜிக்கு அப்புறமா ரொம்ப பர்சனலா புடிச்ச ஒரு பாஜக தலைவர்னா, அவரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தான். அண்ணாமலை அப்படின்ற மாரிலாம் கேட்காதீங்க. இப்பதான் அண்ணாமலை பாஜகல இல்லல்ல. ஸோ அண்ணாமலை அப்படின்றவரு வேற ஒரு கட்சி. அவர் புது கட்சி, புது தலைவர். நான் வந்து பாஜகல சொல்றேன். பாஜகல முதல்வரா இருக்கக்கூடியவர்கள்ல யோகிஜிக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர்னா, ஹிமந்த பிஸ்வா சர்மா தான். ஹிமந்த பிஸ்வா சர்மாவ எல்லாருமே ஹிமந்த் மாமான்னு சொல்லுவாங்க. அன்பின் வெளிப்பாடா நெட்டிசன்கள், அவர ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், அவருடைய ஃபேன்ஸ், அவருடைய சர்க்கிள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அவர ஹிமந்த் மாமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த மனுஷன் எல்லார் கூடயுமே அவ்ளோ குளோஸா இருப்பாரு. முக்கியமா பப்ளிக்ல எல்லார்கிட்டயுமே அவ்ளோ குளோஸா அந்த மனுஷன் இருப்பாரு. மனுஷன் பார்க்கறதுக்கு தான் சிரிச்சுக்கினே இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, அவர் பண்ண சம்பவங்கள் இருக்கே, ஒண்ணொண்ணும் சும்மா 100 வருஷத்துக்கு நின்னு பேசும். அந்த மனுஷன் எப்பேர்ப்பட்ட மாஸ் லீடரா இருந்திருந்தாருன்னா, தொடர்ந்து வின் பண்ணி என்டிஏ 3.0 அப்படின்றது அசாம்ல நடந்துட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள், நாங்க கீழ்ச்சதெல்லாம் என்னென்ன தெரியுமா? நாங்கலாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள கீழ்ச்சிருக்கோம் தெரியுமா? 60 வருஷம், 70 வருஷமா நாங்க இங்க அரசியல்ல இருக்கோம். நாங்க கீழ்ச்ச சம்பவங்கள் அவ்வளோ இருக்கு தெரியுமா? அப்படின்ற மாரிலாம் இங்க பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? பட் அவங்க கீழ்ச்ச சம்பவங்கள கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணுமே இருக்காது. ஆல்ரெடி பல மாநிலங்கள்ல இருந்த விஷயத்த இவங்க இங்க செஞ்சிருப்பாங்க அவ்வளோதான். பட் இவங்க பெருமை பீத்திக்கிறாங்க இல்லையா? நாங்க பண்ணோம். நாங்க தான் பண்ணோம். நாங்கலாம் அப்பவே அப்படி பண்ணோம் அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? ஹிமந்த பிஸ்வா சர்மா இருக்காரு இல்லையா? இவரு அவருடைய ஃபர்ஸ்ட் டெர்ம்லயே அந்த முதல் 5 ஆண்டிலேயே இத்தன வருஷம் 60 வருஷம், 70 வருஷமா நாங்க கீழ்ச்சோம்னு சொன்னாங்க இல்லையா? அத அவரு முதல் டெர்ம்லயே கீழ்ச்சிட்டாரு. அண்ட் ஒன் மோர் திங், இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக. பாஜகவ கண்டா இஸ்லாமியர்களுக்கு ஆகவே ஆகாது. பாஜக தலைவர்கள கண்டா இஸ்லாமியர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாரியான ஒரு டாக், ஒரு ஸ்டீரியோ டைப் ஆனது இங்க இருக்கு இல்லையா? ஆனா அஸ்ஸாம்ல கதையே வேற. இஸ்லாமியர்கள் ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்களுக்கு அவ்ளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. இஸ்லாமியர்கள் அவருக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க. இஸ்லாமியர்கள் அவருக்காக ஓட்டு கேட்டு தெரு தெருவா சுத்துவாங்க. உண்மையாலேயே யோகிஜிக்கு அப்புறமா முஸ்லிம்கள் ஆதரவு பெற்ற ஒரு பாஜக மாநில தலைவர்னா இவரு தான். இவரு மட்டும் தான். ஏன்னா இவருக்கு அவ்ளோ முஸ்லிம்கள் சப்போர்ட் பண்றாங்க. அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், தமிழகத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இவங்க 2 பேரை தயவு செய்து நீங்க கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க இந்த சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சு வரானுங்க பாருங்க. அந்த பங்களாதேஷ் பன்றிகள். அவனுங்களுக்கு எதிராக அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் போராடுவாங்க. நீ எப்புட்றா என் நாட்டுக்குள்ள வரலாம்னு சொல்லிட்டு அவனுங்களெல்லாம் அடிச்சு தொரத்துவாங்க. பட் இங்க திருச்சியில, திருப்பூர்ல, சென்னையில, செங்கல்பட்டுலலாம் எத்தன வங்கதேச இஸ்லாமியர்கள கைது செஞ்சிருக்காங்க. எத்தன பேர. ஏன் அவங்க அங்கிருந்து இங்க வராங்க? கொஞ்சம் யோசிங்க. அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவனுங்கள சப்போர்ட் பண்றதே கிடையாது. நீ எப்புட்றா என் நாட்டுக்குள்ள வரலாம்னு சொல்லிட்டு தொரத்தடிக்கிறாங்க. பட் இங்க நிலைமை வேற மாரில இருக்கு. ஓகே, மறுபடியும் டாபிக் மாறி வேற எங்கேயோ போயினுக்குது. நாம இந்த யுசிசி பத்தி பார்ப்போம். அசாம் சட்டமன்றம்ல யுசிசிய கொண்டு வந்திருக்காங்க, அமல்படுத்தியிருக்காங்க. திருமணம், விவாகரத்து மற்றும் சொத்து சட்டங்கள் இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கிற மாரியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொது சிவில் சட்டத்த நம்மளுடைய ஹிமந்த் மாமா அவர்கள் அஸ்ஸாம் சட்டமன்றத்துல கொண்டு வந்திருக்காரு. அத சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றவும் செஞ்சிருக்காரு. இதன் மூலியமாக வடகிழக்கு, அதாவது நார்த் ஈஸ்ட்ல முதல் மாநிலமாக அஸ்ஸாம் இருக்கு. யுசிசி கொண்டு வந்ததுல முதல் மாநிலமாக அஸ்ஸாம் இருக்கு. அந்த ஒரு பெருமைய அஸ்ஸாம் பெற்று இருக்கு.
மே 27ஆம் தேதி இப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. குஜராத், கோவா, உத்தராகண்ட் இதை கெடுத்தபடியாக இப்போ அஸ்ஸாம்ல யுசிசிய கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா வெஸ்ட் பெங்கால கொண்டு வருவாங்க. 20க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல பாஜக ரூலிங் பார்ட்டியா இருக்கு. ஸோ அவங்க எங்கெங்கெல்லாம் ஆட்சி பண்றாங்களோ எல்லா இடத்துலயுமே யுசிசிய கொண்டு வந்துட்டு, இத்தன மாநிலங்கள் இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல யுசிசி இருக்கக்கூடாதான்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சட்டத்த போட்டு, நீங்க வேணா பாருங்க. யுசிசிய எப்படி இவங்க கொண்டு வராங்க அப்படின்றத மட்டும் பாருங்க. யுசிசிக்கு எதிராக இங்க இவ்ளோ பிரசாரங்கள் போயிட்டு இருக்கும்பொழுது, ரொம்ப ரொம்ப சைலன்ட்டா பாஜக அவங்க ஆட்சியின் கீழ இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல யுசிசிய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி பெருசா இங்க யாரும் பேசுறதே கிடையாது. பயம், பயம். அதனால தான் யாரும் வாய தொறக்கிறதே கிடையாது. 2026 இந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது அஸ்ஸாம்ல பாஜக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகள்ல இதுவும் ஒண்ணு. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா, மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோம்னா கண்டிப்பா யுசிசிய கொண்டு வரோம் அப்படின்ற மாரி வாக்குறுதியாவே குடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா பாஜக பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த யுசிசி மாரியான விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. எப்படி அயோத்தியால ராம் மந்திர் கட்டுவோம், ஆர்டிகிள் 370 நீக்குவோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி தான் இந்த யுசிசி அப்படின்ற ஒரு விஷயத்த பாஜக ஆரம்ப காலகட்டத்தில இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ அது எல்லாமே படிப்படியா ஒரு மாநிலமா நிறைவேத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அஸ்ஸாம்ல மதம் சார்ந்து யாராலயுமே தனி சிவில் சட்டம் அப்படின்ற மாரிலாம் பேச முடியாது. சிவில் விவகாரங்கள்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ, அதே தான் எல்லாருக்குமே எல்லாருக்குமே, எல்லா மதத்தினருக்குமே. நான் முஸ்லீமு, ஷரியத் லா படி என்ன சொல்லுதோ அதுதான் நான் கேட்பேன் அப்படின்ற மாரிலாம் இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ, அதுதான் இதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே கேட்டாகணும். அஸ்ஸாம்ல இப்போ அதுதான் நடைமுறை ஆயிருக்கு. யுசிசி குறித்தான டிஸ்கஷன் சட்டமன்றத்தில போயிட்டு இருக்கும்பொழுது, அந்த மசோதாவிற்கு எதிராக காங்கிரஸு காங்கிரஸு, ஏஐயுடிஎஃப்ன்னு ஒரு கட்சி, அதுக்கப்புறமா ராய் ஜோர்தல் இவங்க 3 பேருமே பயங்கரமா எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயங்கரமான அமளி துமளிலாம் அங்க நடந்தது. பட் எல்லாமே கடந்து எல்லா விஷயத்தையுமே சமாளிச்சு, நம்முடைய ஹிமந்த் மாமா யுசிசிய கொண்டு வந்துட்டாரு. அந்த மசோதாவ பாஸ் பண்ணிட்டாரு. அஸ்ஸாம் அசெம்பிளில யுசிசி பில் பாஸ் ஆனதுக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அவர்கள் வாழ்த்து சொல்லியிருந்தாரு. உத்தராகண்ட், குஜராத் அடுத்தபடியாக இப்போ அஸ்ஸாம்ல யுசிசி கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அஸ்ஸாம் முதலமைச்சருக்கும் இந்த பில் கொண்டு வரதுக்கு உதவி பண்ண அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாரி அமித் ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு. அண்ட் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி தான். பாஜக அவங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்த யுசிசி குறித்து ரொம்ப உக்கிரமா தான் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அது ஒவ்வொரு இடத்துலயுமே படிப்படியா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா? அது குறித்தும் திரு அமித் ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு. இத மாரி ஒவ்வொரு இடத்துலயுமே நாம யுசிசி கொண்டு வரணும். கூடிய சீக்கிரம் இந்தியா முழுக்க யுசிசிய நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் திரு அமித் ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன்களும் சட்டத்தின் முன் சமம் தான். யுசிசிய எப்போ கொண்டு வரோமோ, அது உண்மையாலேயே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலைக்கு வரும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாம யுசிசிய கொண்டு வரணும். மத அடிப்படையில, மத சிறுபான்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என் மதத்தின்படி தான் நான் கேட்பேன் அப்படின்ற மாரி தனிநபருக்கு தனிமனித சட்டத்த தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் நாம ஒரு முடிவுரை எழுதணும். யுசிசிய நாம இந்தியா முழுக்க கொண்டு வரணும் அப்படின்ற மாரிலாம் திரு அமித் ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு. உண்மதான், உண்மதான். இந்திய குடிமகன்களாக இருக்காங்க. பட் அவங்களுக்கு சிவில் விவகாரங்கள் சட்டம் வேறையா தான் இருக்கு. ஹிந்துக்களுக்கு வேறையா இருக்கு. அவங்களுக்கு வேறையா இருக்கு. ஹிந்துக்களுக்கு இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் இருக்கு. பட் அவங்களுக்கு அவங்க மதத்தின்படி, ஷரியத் சட்டத்தின்படி, பல நாடுகள்ல ஷரியத் சட்டம் இல்ல. இஸ்லாமிய நாடுகளே ஷரியத் சட்டம் இல்ல. பட் இங்க ஷரியத் சட்டத்தின்படி தான் நாங்க கேட்போம். அத தான் ஒபே பண்ணுவோம். அத தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம்லாம் சொல்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம முடிவுரை எழுதணும் அப்படின்ற மாரி அமித் ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். இந்தியா முழுக்க எப்போ இந்த யுசிசி வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அஸ்ஸாமுக்கும் யுசிசியை கொண்டு வந்த மற்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் நாம நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சீக்கிரமாகவே இந்தியா முழுக்க இந்த யுசிசி, என்ஆர்சி, என்பிஆர் மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரணும். அப்புறம் மதுரா, காஷி இங்கேயும் நடக்க வேண்டிய வேலைகளை பார்க்கணும். அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.